1980களில் இயக்குனர் கனவுடன் மதுரையிலிருந்து புறப்பட்டவர்களில் இளவரசும் ஒருவர். ஆரம்பத்தில் ஸ்டில்ஸ் ரவியின் அசிஸ்டண்டாக தன்னுடைய கேரியரை இவர் துவக்கினார். அங்கிருந்தே சினிமா வாய்ப்பு தேட ஆரம்பித்தார். கடைசியாக இயக்குனர் பாரதிராஜாவின் பட்டறைக்கு முகவரி கிடைக்க அவரிடம் கேமராமேனாக இருந்த பி. கண்ணனிடம் உதவியாளராக சேர்கிறார். அதற்கு பின் மண் வாசனை படத்தில் முதலாக இவருடைய பெயர் அந்த உதவி ஒளிப்பதிவாளர் அந்த இடத்தில் இடம்பெறுகிறது. ஆனால் அடுத்த 2 வருடங்களில் இவருடைய கெரியரே மாறப்போகிறது அப்படிங்கிறது அவருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இந்த சினிமா செய்கிற மேஜிக் இந்த விஷயம்தான். எந்த சினிமா யூனிட்டிலும் இல்லாத ஒரு சிறப்பு பாரதிராஜா பட்டறைக்கு உண்டு. அவருடைய யூனிட்டில் பெரும்பாலானவர்களுக்கு எமர்ஜென்சி நடிகராக ஒரு காட்சியிலாவது படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைக்கும். அப்படித்தான் கேமராமேன் உதவியாளராக இருந்தபோது சினிமாவில் தலை காட்டினார் இளவரசு. அது என்ன படம் அப்படின்னா கடலோர கவிதைகள். சின்னப்பதாஸ் கூட்டாளிகளில்